பைசன் டைரக்டர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல நம்ம துருவ் விக்ரம் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஸ்போர்ட்ஸ் பொலிட்டிக்கல் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கபடி இதை கதைக்களமா வச்சு இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருடைய கபடி வீரருடைய பயோபிக், ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த பைசன் படத்தை நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் மேக் பண்ணியிருக்காப்புல. நம்ம துரு ரொம்பவே அற்புதமா இந்த படத்துல அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்காராமா. டெஃபினட்டா இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கோ அதை பூர்த்தி பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம துரு அவருடைய கெரியர்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் பண்ண போற ஒரு படமா இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக அவர் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் அந்த கபடி பிராக்டிஸ் மட்டும் பண்ணாராமா. உண்மையான கபடி வீரர் கூட அவர் போட்டி போட்டு அவர்கிட்ட அவங்க கிட்ட இருந்து பல விஷயங்களை கத்துக்கிட்டு இந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா டெடிகேஷனா நம்ம துரு இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அவருடைய நடிப்பு திறமை இந்த படத்துல பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே இந்த படத்துடைய சாங்ஸ் எல்லாமே வெளிவந்து ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பு. இப்ப ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்க ஒரே விஷயம், இந்த பைசன் படத்துடைய ட்ரைலர் எப்ப வரும் அப்படின்றது மட்டும்தான். நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அக்டோபர் 12ஆம் தேதி அந்த படத்துடைய ட்ரைலர் வரப்போகுது. அதுக்கான அபிஷியல் அப்டேட் அவங்க தரப்புல இன்னைக்கு சொல்ல போறாங்க, நேத்து சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நேத்து சொன்ன மாதிரி அப்டேட் வந்துருச்சு. ஆனா அக்டோபர் 12 ட்ரைலர் வரப்போறது இல்லை. அக்டோபர் 13ஆம் தேதி ஒரு நாள் தள்ளி வச்சு அந்த ட்ரைலரை இப்போ கொண்டு வராங்க. எதுக்காகனா சென்டிமெண்டாமா 4 வரணுமாமா. 11 3 ரெண்டுத்தையும் கூட 4 அந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. இது என்னடா கான்செப்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏதோ ஒன்று அக்டோபர் 13ஆம் தேதி பைசன் படத்துடைய அபிஷியல் ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த ட்ரைலர் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இன்னும் கூடுதல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த ட்ரைலர் ரொம்ப அற்புதமா வந்திருக்காமா. ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வெளிவந்ததுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.